ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சாம்பார்னால் பிடிக்கவே செய்யாது. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போது சாம்பாருக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு லஞ்ச் கட்டி கொடுத்தா என்ன ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரியவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்போ வேணாலும் இந்த பொடியை நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் கூட இட்லி பொடியாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிப்பியை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட சமையல் வேலை முடிஞ்சதுங்க. காலையில் எனக்கும் கணவருக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பருப்பு இல்லாத சாம்பார் இட்லிக்கு செய்து வச்சுருக்குறேங்க. கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு காலைல டிஃபனை ரெடி பண்ணியாச்சு. இட்லி வேக வச்சு இப்போ தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. சோறு வடிச்சிருக்குறேங்க. இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்க போகிறோம். ஒரு நேரம் சாம்பார்னால் ஓகேங்க. 2 நேரமும் சாம்பார்னால் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு பொடி செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்து இந்த பருப்பு பொடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் பாசிப்பருப்பு 1 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தோல் நீக்கிய பச்சைப்பயிறு, உடைச்ச பச்சைப்பயிறு, அதுவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். செவந்து வந்தால் தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல். பாசிப்பருப்பும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு துவரம்பருப்போடு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப இது கலர் மாறணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆல்ரெடி பொட்டுக்கடலை வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி அதையும் நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அதில் நம்ம கொட்டிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-12 வரமிளகா சேர்த்துருக்குறேன். வரமிளகா சேர்த்துட்டு கூடவே நான் வந்து கருப்பு உளுந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்க்கும் போது இன்னுமே நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். இது நம்ம தோசை இட்லிக்கு கூட நம்ம பக்கத்தில் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். பருப்பு பொடி இது சாதம் எப்படி கிளறணுங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் மாற்றிடுங்க. இப்போ கருவேப்பிலை ஒரு குச்சி உருவி சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஆரோக்கியமும் கூட. கருவேப்பிலை எல்லா ஒரு சாப்பாட்டுலேயுமே நம்ம சேர்த்துக்கிறது நல்ல முடி வளர்ச்சிக்கும் சரி, உடம்புல சத்துக்கும் சரி கருவேப்பிலை நல்லதுங்க. அதனால் எந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சமையல் பண்ணும்போது கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, பூண்டு வந்து ஒரு பெரிய பல் பூண்டுங்கிறதுனால 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. 2 விரலில் அள்ளணும் அப்படின்னா 2 கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா சீரகம் அந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். ரொம்ப மிளகு சீரகம் சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு வந்து செவந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் சேர்த்தா போதும். நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இதையுமே நம்ம வறுத்து வச்ச பொருளோடு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மிளகு சீரகம் சேர்க்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறணும். இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து கல்லுப்பை வெறும் வானலியில் வறுத்துட்டு சேர்ப்பாங்க. எனக்கு வந்து இந்த பொடி பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் தான் வருங்க. ஏன்னா குழந்தைங்க பொடின்னு இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் கேட்பாங்க. மெயினாக 2 நேரமும் பொடி தோசை வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு 15 நாள் வர்றதே ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஜாஸ்தி நீங்கள் இதே குவான்டிட்டியில் அதிகமாக நீங்கள் சேர்த்து நீங்கள் வறுத்து அரைக்கிறதா இருந்தால் கல்லுப்பை லைட்டாக வெறும் வானிலையில் வறுத்துட்டு
எல்லாமே மிக்சியில் ட்ரையாக இருக்கிறப்ப நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா, திருப்பி 2வது நம்ம இப்போ வறுத்து வச்ச பொருட்களை சேர்க்கும்போது ஒன்று போல் அரைப்பட்டு வரும். நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டீங்க அப்படின்னா வரமிளகாய் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் பரபரன்னு ஆகிடும். வரமிளகாய் ஒன்று போல் அரைப்பட்டு வராது. அதனால் முதல்ல மிக்ஸி ஜாரில் வரமிளகாயை நல்லா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி தட்டில் கொட்டி ஃபஸ்ட்டு ஆற வச்சுடுங்க. எடுத்த உடனே மிக்ஸி ஜார்லேருந்து டைரெக்டாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணாதீங்க, சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ எல்லா பொருளையும் வறுத்த அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். நான் சாதம் எப்போவுமே உப்பு சேர்த்து வடிக்கிற பழக்கங்க. அது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு அந்த மாதிரியே உப்பு சேர்த்து தான் வடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் உப்பு சேர்த்து வடிச்சிட்டு பவுலில் எடுத்து ஆற வச்சுருந்தேன். அதையும் நம்ம வாணலியில் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு தீஞ்சு போகாது. அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கும் அந்த பருப்பு பொடியோட ஃப்ளேவருக்கும் எனக்கே கொஞ்சம் டெம்ப்டிங் ஆகுது. நான் எனக்காக இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்து சேர்த்துக்கலான்னு பார்க்குறேங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லித்தலையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. வாசமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாம்பார்னாலே முகத்தை சுளிக்கிற பெரியவங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி இந்த மாதிரி பருப்பொடி செய்து நெய்யும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சுட சுட சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம். அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. நான் எனக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். சூப்பரான நம்மளோட பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்துச்சு, இதோட டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கங்கிறத சொல்ல மறக்காதீங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம். டைமும் ஆயிடுச்சு. காலையில் 8 o'clock ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்க ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.